இன்றைக்கி இருக்க மார்க்கெட்டில் ஒரு 5000 ரூபாய்க்குள்ள ஹெட்ஃபோன் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக போயிடுச்சு. ஸோ அதுவும் தான் ஸ்வீட் ஸ்பாட்டாக தான் இன்றைக்கி பார்க்குறோம். அதுவும் இல்லாத இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா, குரோமா இந்த மாதிரி ஏகப்பட்ட டீல்ஸ் போட்டதுனால நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஃபோன், இந்த ஏர்பாட்ஸ் டைப்பில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் 5000க்குள்ளே நீங்கள் வாங்குறதா ஒரு நல்ல ப்ராடக்டாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதில் ஒரு 2 ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. அது வந்து ஒன்று பட்ஸ் 3 OnePlusோடது, இன்னொன்று CMFோட ஒரு ப்ராடக்ட். சர்ப்ரைஸாக CMFோட ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லாவே இருந்தது மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி வந்து CMFோட லேட்டஸ்ட்டு லான்ச் ஆன பட்ஸ் ப்ரோ 2. ஸோ இது ரெண்டும் தான் இன்றைக்கி வந்து இது ரெண்டும் என்கிட்ட 5000 ரூபா இருக்குப்பா, 5000 ரூபாய்க்குள்ளே நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு 4-5 ப்ராடக்ட் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இந்த 2 ப்ராடக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டோட கம்பேரிசன் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் குமரன், இதோட ப்ளக்ஸ் பரிதாபங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் இந்த 2 ப்ராடக்ட்டுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அது யாருன்னா கால்பே தான். OnePlusலேயும் அவர் தான் இருந்தார், CMFல அவர் தான் இப்போ இருக்கார். ஸோ அதனால் வந்து CMF அந்த ப்ராடக்ட் வந்து ஓரளவுக்கு OnePlusோட ரெப்ளிகா மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு சில விஷயங்களை கால்பே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா கால்பே மார்க்கெட்டிங்க்கு சொல்லித்தரணும்னு அவசியமே இல்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு CEO OnePlusல இருக்கும்பொழுது நல்ல பிராண்டை டெவலப் பண்ணார். அதுக்கப்புறமா சம் ரீசன்ஸ் அங்கேருந்து வெளியே வந்து இவரே CMF நத்திங்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதிலிருந்து கோ பிராண்டாக வந்து CMFன்னு ஒரு பிராண்டை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதோட ப்ராடக்ட் நத்திங் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டாகவும், CMF வந்து இவங்களோட பட்ஜெட் செக்மெண்ட்டாகவும் பார்த்துட்ருக்காங்க. ஒன்ப்ளஸில் வந்து பட்ஸ் 3 இதுதான் நம்பர் சீரீஸில் சீப்பஸ்ட்டு நம்பர். ஏன்னா இதுக்கப்புறம் போனால் நார்டு சீரீஸ் போய்டும். பட்ஸ் ப்ரோ, பட்ஸ் 2 ப்ரோ, அப்புறம் வந்து பட்ஸ் 3 ப்ரோ லான்ச் ஆகிடுச்சு. ஆனால் பட்ஸ் 3 இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஸ் 2 ப்ரோவில் இருக்க அந்த ப்ரோ சீரீஸில் இருக்க ஒரு 90% ஸ்பெக்கை வந்து உருவி லைட்டாக வந்து பட்டேட்டிங்கிரிங் பார்த்து பட்ஸ் 3 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்றது தான் இங்கே விஷயமே. பில் குவாலிட்டி ரெண்டுமே எடுக்கும்போது, கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்டெடியாக தான் இருக்கும். ஒன்றும் வந்து குறலாம் இருக்காது. இப்போ ரெண்டுமே என்னப்பா இவ்வளோ சீப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் கிடையாது. ஆல் பிளாஸ்டிக் தான் ரெண்டுமே எனக்கு பிடிச்ச மாதிரி மோதிரம் டைப்பில் திறக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வழக்கமாக இப்படி திறக்கிறது. ஸோ ரெண்டுமே வந்து மோதிரம் டைப்பில் திறக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சவுண்டு இதுவும் நல்லாயிருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு முறையாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது கேஸோட குவாலிட்டி எதனா அடி வாங்குதான்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது. ரெண்டுமே நல்லா இருக்குது. இதில் உங்களுக்கு நல்ல இன்னும் கொஞ்சம் பில் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா நத்திங் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கை வந்து ஒரு மாதிரி ரப்பரைஸ்ட் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸ்க்ராச்சஸ் வந்து OnePlusஐ விட இது கம்மியாக தான் பிக்கப் பண்ணுது. ஸோ எனக்கு வந்து இது ரெண்டுமே நான் அட் அ டைமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது OnePlusல ஸ்க்ராச்சஸ், அதுவும் நான் வாங்கியிருக்கேன் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டஸ்ட்டெல்லாம் இருந்தால் அந்த கருப்புகளில் டஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பக்காவாக பிடிக்குது. பட் இதில் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாமே பிக்கப் பண்ணுறது கம்மியாக இருக்குது. இன்னொன்று பிக்கப் பண்ணாலும் வெளியே தெரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி இது வந்து ஒரு டார்க் ப்ளூ, இது வந்து இவங்களோட சயன் ப்ளூ. ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸ் என்னவா தெரில. பட் குவாலிட்டி வைஸ் வந்து நத்திங் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரியும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் பிக்கப் பண்ணும்போது கொஞ்சம் வெளியே தெரியாத மாதிரியும் இருக்குது. அதுக்குன்னு OnePlus குவாலிட்டி நல்லா இல்லாமலாம் இல்லை. கேஸாக இருக்கட்டும், பட்ஸாக இருக்கட்டும், ரெண்டோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும். வெயிட்டும் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ரெண்டும் ஒரே வெயிட்டு தான், 50 கிராம்குள்ளே தான் வரும் ரெண்டுமே. பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிராம் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. ரெண்டுத்துக்குமே சேம் IP ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. IP55 தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட்ஸுக்கு ரெண்டுத்துக்குமே ரேட்டிங் கிடையாது. ரெண்டுமே டுவல் டிரைவர் சப்போர்ட் தான். ரெண்டுத்துலேயுமே அந்த டிரைவரில் லைட்டாக சேஞ்சஸ் இருக்கும். ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நத்திங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11mm டிரைவர் இருக்கும், 6mm ட்விட்டர் இருக்கும். இதில் OnePlus எடுத்துக்கிட்டிங்கன்னா 10.4mm இருக்கும், ப்ளஸ் வந்து 6mm வந்து ட்விட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் எதனா டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஆடியோ செக்ஷனில் பார்ப்போம். உங்களுக்கு டீட்டெயில் ஸ்பெக்ஸ் வேணும்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த டைமில் வந்து அந்த ஸ்பெக் வரும். நீங்கள் ஸ்பெக்கு வந்து பார்க்கறதுனா பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா வந்து டீட்டெயிலாக ஸ்பெக் வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி பிரிச்சுட்ருப்போம். அதை தவிர வந்து பில் குவாலிட்டியில் நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஃபீல் பண்ணல. இது ரெண்டுமே வந்து நல்ல பில் குவாலிட்டி தான். ரெண்டுமே 2-3 முறை கீழே விழுந்திருக்கு. வாங்கி கொஞ்ச நாள்லேயே கீழே விழுந்துருச்சு. அதனால் வந்து அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிட்டிங், பட்ஸோட ஃபிட்டிங்கும் சரி, ரெண்டுமே காதில் வச்சு யூஸ் பண்ணும்போது எதுவும் எனக்கு அந்த ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் வந்து இந்த காது வலிக்கிறன்ற அந்த ஃபீல்லாம் எனக்கு வரல. ரெண்டுமே ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது. பட் இதில் எனக்கு வந்து இந்த ஃபிட்டிங்கில் வந்து ரெண்டுமே நல்லா இருந்தாலும் நான் வந்து ஒரு சின்ன ஏஜ் வந்து OnePlusக்கு பார்க்குறேன். ஏன்னா OnePlus வந்து எப்போவுமே வந்து ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். அவனோட ப்ரோ சீரீஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், ரெண்டும் ஒன்று தான், நேம் மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க.
ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் ஒன் ப்ளஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னா ஃபிட்டிங்கும் சொல்லலாம். ஃபிட்டிங் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஒரு ரொம்ப நேரம் பாட்டு கேட்குறீங்க, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பாட்டு கேட்குறீங்கன்னா கூட உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபிட் ஆகும். எனக்கு மட்டும் இல்லை, ஒன் ப்ளஸ் வந்து மோராலெஸ் எல்லாருக்குமே ஃபிட் ஆகிற மாதிரி தான், எல்லாரோட காது கணக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஃபிட் ஆகும். நத்திங்கில் வந்து இப்போ என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபிட் ஆகலை, அவன் என்னடா ஒரு மாதிரி இருக்குன்னா, பட் எனக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. அதே ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது அவனுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருந்துச்சு, எனக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லாருமே சூஸ் பண்ணும்போது ஃபிட்டிங் வந்து ஒன் ப்ளஸ் வந்து எல்லாருக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபிட்டிங் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இப்போ ஹெட்ஃபோன் வாங்குறதா இருந்தால் திரும்பவும் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், கால் குவாலிட்டிக்கு வாங்குவோம், இன்னொன்று சாங் குவாலிட்டி மல்டிமீடியாவுக்கு வாங்குவோம். கால் குவாலிட்டியே போய்டும். ஃபஸ்ட்டு கால் குவாலிட்டி ரெண்டுத்துலேயுமே வந்து நல்லாயிருக்கு. எனக்கு ஒன் ப்ளஸில் வந்து ஃபஸ்ட்லேருந்தே கால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இந்த பட்ஸி 2 நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அது லான்ச் ஆனது 4500 லான்ச் ஆச்சு அந்த டைமில். நெக் பேண்ட் கிடையாது, புல்லட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஏர்பாட்ஸ் டைப்பில் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் பாக்ஸு. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் கால் குவாலிட்டி. அதுக்கப்புறம் பட்ஸ் ப்ரோ யூஸ் பண்ணியிருக்கேன், பட்ஸ் 2 ப்ரோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ பட்ஸ் 3. இவங்களோட செக்மெண்ட் எல்லாத்துலேயுமே கால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது இல்லைனா வந்து ஓவர் வின் நாய்ஸ் இருக்கிற இடத்துல கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நத்திங்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நத்திங் ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்ஃபோன் விட்டால் பார்த்தீங்கன்னா நத்திங் 1ன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து 6000 லான்ச் பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் செமையாக பண்ணியிருந்தாங்க. கால் குவாலிட்டி சர்ப்ரைசிங்காக சூப்பராக இருந்தது. அதுலேயுமே வந்து வால்யூம் கண்ட்ரோல் அப் அண்ட் டவுன் வந்து ஒரு இயர்பட்ஸ்லேயுமே தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. நத்திங் 2 அது நான் வச்சுருக்கேன், மட்டமான டிவைஸு. அது வந்து 8000 வந்து நான் வாங்கினேன். 8000 அது ஒர்த்தே இல்லாத டிவைஸு. அதனால தான் அதை பற்றி நான் எதுவுமே பேசுறது கிடையாது, எங்கேயுமே தூக்கி ஓரமாக போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்து சிஎம்எஃப்லேயும் பட்ஸு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சிஎம்எஃப் பட்ஸ் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், மேலே லிங்க்கில் கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதுவும் அந்த 1700க்கு அந்த செக்மெண்ட்டில் 2000 லான்ச் பண்ணாங்க, அப்புறமா ஆஃபரில் 1100 இப்போ 1500 வச்சு விற்றுட்ருக்காங்க. அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே கால் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதில் 2 மைக் தான் கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சிஎம்எஃப் பட்ஸ் 2 ப்ரோ. ஸோ அந்த பட்ஸ் 2 ப்ரோ வந்து கால் குவாலிட்டிக்கு சர்ப்ரைஸாக நல்லாயிருக்கு. என்னடான்னு பார்த்தா 2 பேருமே வந்து 3 மைக் கொடுத்துருப்பாங்க, அதாவது 6 மைக் கொடுத்துருப்பாங்க. 2 நாய்ஸ் கேன்சலேஷனுக்கும், ஒன்று வந்து வாய்ஸை வந்து பிக்கப் பண்ணி நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்குறதுக்கும் தான் வந்து 6 மைக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2த்துலேயுமே கொடுத்துருக்காங்க. 3 மைக்குன்னு சொல்லிட்டு 6 மைக் 2த்துலேயுமே இருக்குது. அதனால் கால் குவாலிட்டிக்கு 2த்துக்குமே பஞ்சாயத்து இல்லை. ஆனாலுமே இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் லவுடாகவும் கொஞ்சம் கிளியராகவும் கேட்குறது ஒன் ப்ளஸில் தான். சிஎம்எஃப்பில் கிளியராக கேட்கலையான்னு சொல்லலை, பட் ஆனால் வாய்ஸ் வந்து நம்ம வாய்ஸ் நல்ல பூஸ்டப் ஆகி கேட்குறது ஒன் ப்ளஸில் தான். ஸோ இந்த இடத்துலையுமே ஒன் ப்ளஸ் தான் வந்து ஜெயிக்கிறாங்க கால் குவாலிட்டியில். மீடியான்னு வரும்பொழுது நத்திங்க்கு ஒரு எட்ஜ் இருக்குது, ஒன் ப்ளஸ்க்கும் ஒரு எட்ஜ் இருக்குது. என்னென்னா இவங்க 2 பேருமே வந்து அந்த டுவல் டிரைவர் கான்செப்ட் யூஸ் பண்ணாலுமே பேஸ் வந்து உங்களுக்கு நல்ல பஞ்சியான பேஸ் வேணும் அப்படின்னா நத்திங் போயிடணும். எனக்கு வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்கணும், பேஸ் கரெக்டாக இருந்தால் போதும், கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அந்த சாங்க்கு ஏற்ற பேஸ் இருந்தால் போதும், அது இல்லாமல் எனக்கு வாய்ஸ் தெளிவாக கேட்கணும், எனக்கு வந்து கம்ஃபர்ட் நல்லா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு 80% வால்யூமில் தான் பாட்டு கேட்பேன் அப்படின்னா ஒன் ப்ளஸ் பெஸ்ட்டு. எனக்கு பேஸ் வேணும். டெராக்கோட, அதாவது இவங்க ஒரு ஆடியோ ப்ராடக்டோட சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, டெராக்குன்னு சொல்லிட்டு. அந்த டெராக்கோட கொலாபரேஷனோடு இருக்க அந்த இதுவும் நான் ஃபீல் பண்ணணும், அந்த ஈக்குவலைசரை அப்படின்னா நத்திங்கில் நான் சொன்ன மாதிரி பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக வீடியோ போகும்போது கீழே கமெண்ட்ஸில் நிறைய பார்த்தேன், இந்த ப்ராடக்ட் வாங்காதீங்க, ரொம்ப வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஏஎன்சி ஒழுங்காக ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்தேன். திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், இதோட பட்ஜெட் 3300. 3300 என்கிட்ட இருக்க ப்ராடக்ட், மேபி நான் வாங்கின ப்ராடக்ட் நல்லா இருக்கா என்னன்னு தெரில, எனக்கு வந்து ஏஎன்சியில் எந்த குறையும் கிடையாது, டிஸ்கனெக்ட் ஆகலை, மெயினாக டிஸ்கனெக்டும் ஆகலை. அதே மாதிரி எனக்கு வந்து இதில் குவாலிட்டிலையும் எதுவும் குறைலாம் ஒன்றும் தெரில, கால் பேசுறதுக்கும் சரி இல்லைனா வந்து சாங் கேட்குறதுக்கும் சரி எந்த குறைலாம் ஒன்றும் தெரில. சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற மொபைல் வந்து இது ரெண்டுமே செக் பண்ணதை வந்து Xiaomi 14 அல்ட்ராலையும் S23 அல்ட்ராலையும் தான் செக் பண்ணேன். S22 அல்ட்ராலையும் செக் பண்ணேன், 23 அல்ட்ராலையும் செக் பண்ணேன். எனக்கு வந்து Xiaomi 14 அல்ட்ராவில் எல்லா ஆப்ஷனுமே எனேபிள் ஆச்சு. இதில் வந்து LSDC இருக்கும், இதில் LDAC இருக்கும், அது ரெண்டுமே வந்து அப்ளை ஆச்சு. அதே மாதிரி ரெண்டுமே வந்து எனக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டியில் வந்து எந்த குறையும் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும்தான் மைன்யூட்டாக நோட் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும்தான் மாறுது. இதில் LSDC இருக்கும், LDAC இருக்கும்.
அதே மாதிரி இதில் வந்து பட்ஸ்லேயே வந்து வாய்ஸ் வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும். இதில் வந்து இந்த டயல் ஸ்மார்ட் டயலர் இருக்கும். ஸோ இந்த கேஸை வச்சுட்டு நீங்கள் ஸ்மால் டயல் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி வால்யூம் கண்ட்ரோல் பண்ணலாம், அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளே பாஸ் இது எல்லாமே பண்ணிக்கலாம் இயர்பட்ஸ் இல்லாமல். ஸோ இந்த விஷயம் வந்து நத்திங் ஒரு எட்ஜாக இருந்தாலுமே பேஸ் வந்து நல்ல பஞ்சியாக வேணும்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேஸ் கம்மி பண்ணுறதுனால ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ்லேயே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் எந்த ஆடியோ ப்ராடக்டோடையும் கொலாப் பண்ணல. இவங்க டெராக்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஒரு பிராண்டோட வந்து கொலாப் பண்ணி அந்தோட ஈக்குவலைசர் ஒன்று வச்சுருப்பாங்க. அது நல்லா தான் இருக்குது. அதில் போட்டு கேட்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒரு விஷயம், நீங்கள் எல்டாக் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெராக் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. எல்டாக் ஆஃப் பண்ணிட்டு தான் டெராக் யூஸ் பண்ணணும். ஒன்று டெராக்கு இல்லைனா எல்டாக், இது ரெண்டுத்தில் எதனா இருந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்டாக் யூஸ் பண்ணாலும் சாங் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, டெராக் யூஸ் பண்ணாலும் சாங் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பேஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணாலுமே இதில் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு காமன் பர்சனுக்கு இல்லை ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு சாங் கேட்குறீங்க அப்படின்னா இந்த எஸ்பிபி சாங்லாம் கேட்டிங்கன்னா ஒன் ப்ளஸில் சூப்பராக இருக்கும். இதில் அப்படியே போட்டு அடித்து நவுத்துற மாதிரி இருக்கும். ஸோ பழைய பாட்டெலாம் கேட்கும்போது நமக்கு பேஸ் வந்து அந்தளவுக்கு தேவைப்படாதுல்ல. இதுதான் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரெண்டுத்துக்கும். மற்றபடி வோக்கல்ஸாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே ட்ரிபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே எல்லாமே எதிர்பார்த்த லெவலுக்கு பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பேட்ரி பேக்கப் போயிட்டா, பேட்ரி பேக்கப் ரெண்டும் ஒரே மாதிரி தான். இதில் என்ன 40 மணி நேரம் சொல்லுவாங்க, இதில் 43 மணி நேரம் சொல்லுவாங்க. அந்த 3 மணி நேரம் அதே மாதிரி ரெண்டுத்துலையுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா 7 ஹவர்ஸ் ப்ளே பேக்குன்னு அது 50% வால்யூமில் தான். நீங்கள் வந்து 100% வால்யூமில் கால்குலேட் பண்ணக்கூடாது. பேட்ரி பேக்கப்புமே 50% வால்யூமில் தான் கால்குலேட் பண்ணணும். இது ரெண்டுத்துலையுமே வந்து பேட்ரி பேக்கப் எனக்கு ஒன்றும் குறையெல்லாம் ஒன்றும் தெரில. மேக்ஸிமம் 5 to 6 ஹவர்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக வந்து 80% வால்யூமில் கேட்கும்போது வந்தது. கால் பேசுகிறீங்க அப்படின்னா அதுவும் 5 ஹவர்ஸ் ஆவரேஜாக வந்துருச்சு எனக்கு கால் பேசும்போதும். நீங்கள் மிக்ஸ்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 50% வால்யூம் வச்சு மிக்ஸ்டில் யூஸ் பண்ணிங்கன்னா 6 to 7 ஹவர்ஸ் வரைக்கும் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுத்துலேயுமே ஏஎன்சி இருக்குது. ஏஎன்சிலையுமே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்னென்னா இதில் வந்து 49 dB கொடுத்துருப்பாங்க, நத்திங்கில் வந்து 50 dB கொடுத்துருப்பாங்க. ஏஎன்சி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத விட ஃபிட்டிங் கரெக்டாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு ஏஎன்சி வந்து தேவைப்படாது. ஏன்னா அதுவே வந்து இஎன்சி மாதிரி என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரி கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். எத்தனை பேர் ஏஎன்சி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏஎன்சி நீங்கள் இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது காதெல்லாம் அடிச்சுட்டு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்குலாம். அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருமே ஏஎன்சி யூஸ் பண்ண மாட்டானுங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்பரன்சி மோடு வந்து நத்திங்கோட ஒன் ப்ளஸில் சூப்பராக இருக்குது. நீங்கள் காதில் இருக்கிறதே தெரில, அந்த அளவுக்கு வந்து அவுட்ரு வாய்ஸ் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்குது. நத்திங்கில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லணும். பட் ஒன் ப்ளஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். ஒன் ப்ளஸ் ஆடியோ ப்ராடக்டாக இல்லாமல் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ இப்போ கடைசியாக வந்து ப்ரைஸிங்கில் பார்க்கும்பொழுது இது 3300 லான்ச் ஆனது வந்து 4200 லான்ச் ஆச்சு. பட் 3300 விற்றுட்ருக்காங்க. ஒன் ப்ளஸ் 5500 லான்ச் ஆனது. நீங்கள் எந்த வெப்சைட்டில் போனாலுமே 4000 வாங்கிக்கலாம். மிந்த்ராவில் மட்டும் 3700 வாங்கிக்கலாம். 200 ஏற்றிட்டு இருக்காங்க போல். 3700 வாங்கிக்கலாம் கார்டு ஆஃபரோட. நீங்கள் மற்ற வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே கார்டு ஆஃபரோட 4000 வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டுத்தில் நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்கன்றதை நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து பிளைண்டாக வந்து நத்திங் சூஸ் பண்ணணுமா இல்லை ஒன் ப்ளஸ் சூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நான் ஒன் ப்ளஸ் தான் சூஸ் பண்ணுவேன். இன்னொரு விஷயம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் எது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இஃப் இன் கேஸ் எதனா பிரச்சனை அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா வெப்சைட்லையுமே சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாங்கும்போது எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கொடுத்துருப்பாங்க. அமேசான், மிந்த்ரா, குரோமா இதில் எதுவுமே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வராது. நீங்கள் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் தான் போய் காண்டாக்ட் பண்ணி அங்கேருந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் ப்ளஸில் சர்வீஸ் சென்டர் பஞ்சாயத்தும் ஓடிட்டுருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நத்திங்கில் வந்து எங்கள் வீட்டான சர்வீஸ் சென்டர் கிடையாது, சென்னையில் சர்வீஸ் சென்டர் இருக்குது. அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நியர்பை சர்வீஸ் சென்டர் எது இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்யூச்சரை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு 5000 வாங்குறீங்க அப்படின்னா இது எத்தனை வருஷம் உழைக்கும்ன்றதை விட பிரச்சனையாச்சுன்னா அது சரி பண்ணுறதுக்கான இடமும் நம்ம தேடிக்கணும். 1 இயர்க்குள்ளே ஆயிடுச்சுன்னா அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. ஒன் ப்ளஸ்லாம் மாற்றியே கொடுத்துருவான். அது மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் சர்வீஸ் சென்டர் எது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கோ அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானுக்கு அதை கிளிக் பண்ணிட்டு ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் இல்லாத உங்களுக்கு இது ரெண்டுத்தில் வேறு எதனா சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.